இது ஆட்சி அதிகாரம் சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் அல் குர்ஆனும் சொல்லுகின்ற அரசியல் சம்பந்தமாக சொல்லுகின்ற ஒரு விவகாரம். இப்போது பாருங்கள், எங்களுடைய முஸ்லிம்களை பொறுத்தமட்டில் சென்ற முறை ஜனாதிபதி தேர்தல் நடந்த போது அலுத்கமையிலே ஒரு பிரச்சனை நடந்தது, தர்கா டவுனிலே பிரச்சனை நடந்தது, முஸ்லிம்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டது, நோ லிமிட் பத்த வைக்கப்பட்டது, 2 உயிர்கள் கொல்லப்பட்டது, முஸ்லிம்களை தான் வைத்து குறிதாக்கப்பட்டது. அப்படிப்பட்ட நேரத்திலே இந்த இலங்கை திருநாட்டிலே வாழுகின்ற எல்லா முஸ்லிம்களும் நோன்பு நோட்டார்கள், உம்ராவுக்கு போனவர்கள் இருக்கிறார்கள், பிரார்த்தனை செய்தவர்கள் இருக்கிறார்கள், சுஜூதிலே அழுதவர்கள் இருக்கிறார்கள். முஸ்லிம்களுக்கு தனியாக சென்று ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்காக நீங்கள் போராட வேண்டும், இதற்குத்தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று இந்த இலங்கை திருநாட்டிலே போராடியவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே எந்த நாளும் பிரார்த்தித்தவர்கள் இருக்கிறார்கள். தஹஜ்ஜத் தொழுகையிலே அல்லாஹுவை நாடியவர்கள் இருக்கிறார்கள். சில நேரங்களில் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித்தராத குனூத்தை ஓதியவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சென்ற முறை ஜனாதிபதி தேர்தலில் எப்படி முஸ்லிம்கள் இருந்தார்கள்? அச்சத்தோடு, ஆதரவோடு, பயத்தோடு, எது நடக்குமோ எது நடக்காதோ என்ற பயத்தோடு இருந்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏதோ நல்லதை கொண்டு வந்து சேர்ந்தார். சென்ற முறை நடந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஒருவர் இந்த உலகத்திலே இந்த இலங்கை திருநாட்டிலே அவர் இல்லாத இடமே இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவருடைய கொடியும் அவருடைய போஸ்டரும் தான் இருந்தது. ஆனால் மற்றவரை பொறுத்த மட்டில் அவருக்கு என்று ஒரு போஸ்டர் கிடையாது, அவருக்கு என்று எந்த விதமான கொடிகளும் கிடையாது. அறிமுகம் இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை வீழ்த்தி அவரை கொண்டு வந்தான். அப்படி முஸ்லிம்கள் அழுதார்கள், துன்பப்பட்டார்கள், துயரப்பட்டார்கள், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். தாய்மார்கள் மடியேந்தி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனையிலே இருந்தார்கள், நோன்பு பிடித்தார்கள். சிலர் அதற்காக உம்ராவுக்கு சென்று நிறைய வர்த்தகர்கள் அல்லாஹ்விடத்திலே இந்த ஆட்சி மாற்றத்துக்காக வேண்டி போராடினார்கள். ஆனால் இந்த பார்லமெண்ட் தேர்தலிலே இப்போது நடக்குகின்ற விடயத்தை பொறுத்தமட்டில் முஸ்லிம்களுடைய அரசியல் அடாவடித்தனங்களை பார்க்கிற போது, முஸ்லிம்களுடைய அரசியல் கலாச்சாரத்தை பார்க்கிற போது, இது ஒரு முஸ்லிமான அரசியல்வாதி செய்கின்ற அடாவடித்தனமா என்று யோசிக்குகின்ற அளவுக்கு அரசியல் அடாவடித்தனங்கள் நடந்து கொண்டு போவதை நாங்கள் பார்க்கிறோம். அருமைக்குரிய இஸ்லாமிய சோதரர்களை, இதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன் சூரத்து ஜுமர் 39வது வசனத்திலே இறைவன் இப்படி சொல்லி தருவதை நீங்கள் பார்க்கலாம். ஃபைதா மஸ்ஸல் இன்சானு துர்ருன் தஆனா, மனிதனுக்கு என்று ஏதாவது ஒரு துன்பம், ஏதாவது ஒரு துயரம், கஷ்டம், நஷ்டங்கள் வந்தால் தஆனா, அவன் எங்களை பிரார்த்திக்கிறான். சும்ம இதா ஹவ்வல்நாஹு நிஅமத்தம் மின்னா, நாம் நம்முடைய அருளை கொண்டு, கண்ணியத்தை கொண்டு அந்த துன்பங்களையும் துயரங்களையும் நீக்கிவிட்டால் அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? கால இன்னமா ஊதீதுஹு அலா இல்ம், இது என்னுடைய போராட்டத்தினால், இது என்னுடைய அரசியல் பலத்தினால், என்னுடைய அறிவினால், என்னுடைய திடகாத்திரமான சிந்தனையினால், என்னுடைய அரசியல் விவேகத்தினால் இது நடந்த மாற்றம் என்று சொல்கிறான். அன்பான அரசியல்வாதிகளே, இதைத்தான் இன்றைக்கு அவர்கள் பேசித் திரிகிறார்கள். இதைத்தான் நாங்கள் சென்ற முறை போராடிய போராட்டத்துடைய விளைவு என்ன தெரியுமா? நாங்கள் மாறிய கட்சியுடைய கதிரையுடைய விளைவு என்ன? நீ மாறினாலும் மாறாவிட்டாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாற்ற வேண்டும் என்று இருந்தால் அவன் மாற்றியாகுவான் என்பது முஸ்லிம்களுடைய அடிப்படையான ஈமானாக இருக்க வேண்டும். ஏன் சொல்கிறேன் என்றால், பார்லமெண்டத்தில் இதுவரைக்கும் எத்தனையோ அமைச்சர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள், முஸ்லிம் அமைச்சர்கள் பார்லமெண்ட் உறுப்பினர்களாக இருந்திருக்கிறார்கள், கேபினட் அமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள். முஸ்லிம்களுக்கான அநியாயம் அட்டூழியங்கள் நடைபெறுகிற போது, அலுத்கமையிலே பிரச்சனை நடந்த போது, பள்ளிவாசல் உடைக்கப்பட்ட போது, சொத்துக்கள் சூறையாடப்பட்ட போது பார்லமெண்டத்திலே நிறைய முஸ்லிம் அமைச்சர்களும் கேபினட் அமைச்சர்களும் பார்லமெண்ட் உறுப்பினர்களும் வாய் மூடி வாய் சத்த மௌனிகளாகத்தான் இருந்தார்கள். இன்னும் சில அரசியல்வாதிகள், இந்த அஸ்வரை போன்ற சில அரசியல்வாதிகள் வாயை திறந்தாலே முஸ்லிம்களுக்கு எதிரான செயல்களை சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு அரசியல்வாதிகளாகத்தான் இருந்தார்கள். இப்படிப்பட்ட அரசியல் சாக்கடைகள் செய்து முஸ்லிம்களை பழிவாங்குகின்ற, முஸ்லிம்களுடைய ஓட்ஸை எடுத்துக்கொண்டு அந்த கதிரையிலே சுகம் காணுகின்ற எந்த ஒரு அரசியல்வாதியையும் இந்த முறை பார்லமெண்ட் தேர்தலிலே நாங்கள் அனுப்பக்கூடாது. முஸ்லிமுக்காக வேண்டி பேசுகின்ற, முஸ்லிம்களுடைய மதத்துக்காக, முஸ்லிம்களுடைய மார்க்கத்துக்காக, முஸ்லிம்களுடைய பள்ளிவாயலுக்காக, முஸ்லிம்களுடைய அத்துணை நடவடிக்கைகளுக்காக பேசுகின்ற ஒரு பார்லமெண்ட் உறுப்பினரை தான் நாங்கள் தெரிவு செய்ய வேண்டுமே தவிர, சில அரசியல்வாதிகள், சில பார்லமெண்ட் உறுப்பினர்கள் இதுவரைக்கும் பார்லமெண்டத்தில் கண்ணி உரை மட்டும் தான் செஞ்சிருக்கிறாங்க. கண்ணி உரை, பார்லமெண்டத்துக்கு போன ஒரு கண்ணி உரை செய்யணுமே, அந்த கண்ணி உரை மாத்திரம்தான் எங்களுடைய முஸ்லிம் நிறைய பார்லமெண்ட் உறுப்பினர்களும் அமைச்சர்களும் செய்திருக்கிறார்கள். பயம், பேசினா, கதைச்சா, எலும்பினா,
கதிர போய்விடுமோ, சீட்டு பறிக்கப்படுமோ, வெள்ளை வேன் வந்து விடுமோ, நாங்கள் கடத்தப்படுவோமோ, ஆட்சிக்கு ஆப்பு வந்து விடுமோ, போகத்துக்கு ஏதாவது பயில் தூக்கப்பட்டு விடுமோ, ஏதாவது காணி பறி போய் விடுமோ, சொத்தை ஆராய்ச்சி செய்து விடுவானோ, எங்களுடைய பேங்கை தோங்கி விடுவானோ, கள்ளப்பணம் வெளியே வந்து விடுமோ, கள்ளக்காணி உள்ளே வந்து விடுமோ, வெளியே சென்று விடுமோ என்ற பயம்தான் நிறைய அரசியல்வாதிகளுக்கு இருந்தது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்கள், அதனால் சமகாலத்திலே நடக்குகின்ற அரசியலை அரசியல்வாதிகளும் அந்த அரசியல்வாதிகளோடு இருக்குகின்ற அரசியலுக்காக வக்காலத்து வாங்குகின்றவர்களும் அதே போன்று இந்த அரசியலிலே தேர்தலிலே ஓட் பண்ணுவதற்காக வேண்டி இருக்குகின்ற முஸ்லிம்களும் இஸ்லாம் சொல்லுகின்ற அரசியல் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் இந்த இடத்திலே இந்த பார்லமெண்ட் தேர்தலை கேட்குகின்ற ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்கும் ஒரு செய்தியை சொல்லிக் கொள்ள வேண்டும். இஸ்லாமிய அரசியல் என்பது அடாவடித்தனம் செய்கின்ற, அராஜகம் செய்கின்ற, கொள்ளையடிக்குகின்ற, உயிர்களை கொள்ளுகின்ற, போஸ்டர்களை கிழிக்குகின்ற, சொத்துக்களை சூறையாடுகின்ற, லஞ்சம் கொடுக்குகின்ற ஒரு அரசியல் இஸ்லாமிய அரசியல் அல்ல. இஸ்லாமிய அரசியல் அல்ல. அப்படிப்பட்ட எந்த ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் அவனை இந்த முஸ்லிம்கள் தன்னுடைய பார்லமெண்டத்துக்கு அனுப்புகின்ற விவகாரத்தில் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். ஏன் சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு அரசியல் என்றாலே என்ன என்று கேட்டால், அடாவடித்தனம் இல்லாம அரசியல் இல்ல, களவு இல்லாம அரசியல் இல்ல, பொய் இல்லாம அரசியல் இல்ல, அடிபுடி இல்லாம அரசியல் இல்ல, தூசணம் இல்லாம அரசியல் இல்ல, துயரங்கள் இல்லாம அரசியல் இல்ல, லஞ்சங்கள் இல்லாமல் அரசியல் இல்ல, அரிசி மூடை இல்லாமல் அரசியல் இல்ல, எங்கர் இல்லாமல் அரசியல் இல்லை. இப்படி லஞ்சம் கொடுத்து அடாவடித்தனம் செய்து அராஜகம் செய்து அரசியல் செய்கின்ற இஸ்லாமிய அரசியல்வாதிகள் இஸ்லாத்திலே இருக்கக்கூடாது. அது